வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். லெசன் 107 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற தலைப்புல 17th வீடியோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன தலைப்புலன்னு பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது, பட்டங்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ பட்டம் அப்படின்னா என்னது, எந்த மாதிரி பட்டத்தை அவங்க வந்து நீக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் எந்த டாபிக்கோட சப் டாபிக்கா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்துக்கான உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுல ஆர்டிகல் 18ல இதை பத்தி டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அபாலிஷன் ஆஃப் டைட்டில் பத்தி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோஃபா நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் தென் வி கேன் கண்டினியூ வித் தி டாபிக். லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டோட்டல் 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். ஃபர்தரா இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. சோஃபார் நம்ம 6 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7th பார்ட்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நியர்லி 18 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ என்ன தலைப்புல எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இந்த டாபிக் சம்பந்தமா ஒவ்வொரு வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அண்ட் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை நியர்லி ஒரு 30 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்குண்டான தலைப்புகள் இது எல்லாமே. ஆஃப்டர் தட் ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன தலைப்புல எல்லாம் வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற தலைப்புல ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் கிளியரா பார்த்துருந்தோம். அண்ட் அது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களும் நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்ம சோஃபார் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த டாபிக்ஸ் வரைக்கும் எல்லாமே நான் பிளேலிஸ்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தலைப்பு வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணி அது கீழே அந்த டாபிக், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃப்ராட்டர்னிட்டி பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் ப்ரியாம்பிள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எந்த தலைப்பு வேணுனாலும் அதுக்குண்டான பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு 12, 13, 14, 15 அண்ட் 16, 17 எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆர்டிகல் 18 அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இது பார்த்து முடிக்கிறது மூலயமா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்ற டாப்பிக்கை ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 1 by 1. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டியோட சம்மந்தப்பட்டதான். 19ல இருந்து நமக்கு 19, 20, 21, 22 எல்லாமே அது கூட வந்துடும். ஸோ டில் இந்த டாபிக் வரைக்கும் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரைட் டு ஃப்ரீடமோட கவர் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த 2 டாபிக் வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது, அதுக்கப்புறமா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ வரக்கூடிய நாட்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக்கான அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல் இல்லது நீக்குதல் அப்படின்ற தலைப்பு கொண்டதை பார்க்க போறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சமத்துவத்துக்கான உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்ற டாபிக்ல கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் பார்த்துருந்தோம் இல்லையா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு. ஸோ அதுவுமே வந்து சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக தான் தீண்டாமையை வந்து அவங்க நீக்குனாங்க. அதே மாதிரி எல்லாருமே சமமா ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்க இந்த டைட்டில்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த அலோவ் பண்ணீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வேறுபட்டிருக்காரு, உயர்ந்தவரா இருக்காரு அப்படின்றத நம்மளே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான டைட்டில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ மக்கள் எல்லாருமே சமமானவர்கள் தான், அவங்க எல்லாருமே வந்து பை பர்த் ஈக்குவல் தான். ஸோ யாருக்குமே நீங்க வந்து டைட்டில்ஸ் கொடுத்து அவங்கள பெரியவங்களாக காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இந்த டைட்டில்ஸ் அப்படின்றது எப்படி வந்து நடைமுறையில இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் அவங்களுடைய ஜாதியின் பெயர்களை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய இயற்பெயர் ஒன்று இருக்கும், அதோட சேர்த்து அவங்க எந்த இனத்துல பிறந்திருக்காங்களோ அதுக்குண்டான பெயரை வச்சுப்பாங்க. ஸோ அந்த நேம் சொல்லும் போது அவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். அது மூலியமாவே சில பாகுபாடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு முறை வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்மளுடைய பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி டைட்டில்ஸ், ஹெரிடிட்டரி டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமுறையாக கொடுக்கக்கூடிய டைட்டில்ஸ் அப்படின்றது, மகாராஜா அந்த மாதிரி திவான் அப்படின்னு ஒரு டைட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா,
இந்த மாதிரி சமஸ்தானங்களுக்கான தலைப்புகள் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நடைமுறையில இருந்துச்சு. ஆனா நம்ம சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறமா அந்த முறை முழுமையுமே நம்ம வந்து அபாலிஷ் பண்ணிட்டோம். இந்த மாரி சமஸ்தானங்கள் எதுவுமே இனிமேல் இல்ல. எல்லாமே வந்து அவங்க நாட்டுக்கிட்ட ஒப்படைச்சுட்டாங்க. அவங்களுடைய குடும்ப சொத்துக்களாக அவங்க எத வச்சிருந்தாங்களோ, அத மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற இடங்கள் எல்லாமே அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த முறை இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்களுடைய சொத்துக்கள் என்னவோ அத மட்டும் தான் அவங்களால மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். அப்போ இனிமேல் அவங்கள வந்து மகாராஜாவோ, இல்ல திவானாகவோ சொல்றதுக்கான அவசியம் எங்கேயுமே இல்ல. ஸோ அந்த மாரி டைட்டில்ஸ அபாலிஷ் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஸோ அதனால ரைட் டூ ஈக்வாலிட்டில ஆர்டிகிள் 18 மூலியமா நாங்க டைட்டில்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்றோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஆர்டிகிள் 18 abolishes titles and make 4 provisions in this regard. ஸோ பட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நாங்க வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றோம். அந்த மாதிரி எதுவுமே இனிமேல் இல்ல. அது சம்பந்தப்பட்ட 4 விஷயங்கள் எப்படிலாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நாங்க கொடுத்துருக்கோன்ற மாதிரி இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் பாருங்க. It prohibits the state from conferring any title on any body, whether a citizen or a foreigner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு ஸ்டேட் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஆர்டிகல் 12 மூலயமா டெஃபினிஷன் கிளியரா தெரியும் இல்லையா. ஸோ எந்த ஒரு அரசு அதிகாரமோ இல்ல தனியார் நிறுவனங்களோ வாட் எவர் மேபி அவங்க யாராக இருந்தாலும் ஒரு இந்திய நாட்டோட குடிமகனோ இல்ல இந்திய நாட்டுக்கு விருந்தாளியா வந்த ஃபாரினரா இருந்தாலும் ஓகே, இவங்க யாருக்குமே எந்த விதமான டைட்டிலுமே கொடுக்க கூடாது, அங்கீகாரமாக கொடுக்கக்கூடாது. டைட்டில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2 துறையில மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து மிலிட்டரி சம்பந்தமா, ராணுவத்துறை சம்பந்தப்பட்ட டைட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, மேஜர் இந்த மாதிரிலாம் டைட்டில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. அண்ட் அகாடமிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர், டாக்டர், லாயர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பேர்கள் அலோவ் பண்றாங்க. ஸோ லைக் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு சில அவார்டு கொடுத்துருப்பாங்க மிலிட்ரி சர்வீசஸ்ல. அந்த மாதிரி பெயர்களை உங்களோட பெயர்களுக்கு முன்னாடி நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ மிலிட்ரி சம்பந்தமாகவும் அகாடமிக் சம்பந்தமாகவும் படிப்பின் சம்பந்தமாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை நீங்க உங்களோட பெயரோட சேர்த்து நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் அது உங்களுக்கான ஒரு மரியாதை, நீங்க அந்த நாட்டுக்கு செய்த சேவைக்காக கொடுக்கப்பட்ட மரியாதை. அண்ட் இன்னொரு விஷயம், படிப்பின் ரீதியா கொடுக்கப்படுறதுன்றது நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை காமிக்கிறீங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து தப்பு இல்லை, சொல்றதுல எந்த விதமான தப்பு இல்லை. பட் இதை தாண்டி வேற எந்த விஷயத்தையுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ஸ்டேட் அப்படின்னு அந்த கேட்டகரியில இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே அந்த நாட்டோட குடிமகனுக்கோ இல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வேற்று நாட்டவருக்கோ எந்த விதமான டைட்டில்ஸ் பட்டங்களையுமே நீங்க கொடுக்க கூடாது. மிலிட்ரி அப்படின்றது கவர்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அகாடமிக் அப்படின்றது கொடுக்கலாம். சில லைக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டிகிரி கொடுப்பாங்க. ஸோ அது கொடுக்கலாமே தவிர மற்ற வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனை நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொஹிபிட்ஸ் a citizen of India from accepting any title from any foreign state. இந்திய குடிமகனாக இந்திய பிரஜையாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தனித்திறமையை பார்த்தோ இல்ல உங்களுடைய தொழில்களை நீங்க செஞ்ச மேன்மையான ஒரு செயலை பார்த்தோ வெளிநாட்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க, ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா நீங்க அந்த டைட்டிலை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்டு அது முறையா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, லைக் நம்ம சினி ஃபீல்டே எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் இருந்தார் இல்லையா. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம தமிழ் ஆக்டர் தான். அவர் வந்து பிரெஞ்சு நாட்டவர். இவருடைய சினிமா ஃபீல்ட்ல இவர் பண்ண அந்த மகத்தான ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவருக்கு வந்து ஒன் டே அந்த நாட்டுடைய போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி கொடுக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு அழைப்பு வருது உங்களுக்கு, உங்களுடைய சேவையை பார்த்து உங்களோட திறமையை பார்த்து நாங்கள் இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம், ஸோ இது எங்களுடைய ஹானராக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆமா கொடுக்குறாங்க நல்லா ஜாலியாக கிளம்பி போயெல்லாம் வாங்கிக்க கூடாது. ஸோ நீங்கள் முறையாக வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கு, அது முறையாக போய் எனக்கு இந்த மாதிரி இந்த நாட்டில் எனக்கு அழைப்பு வந்திருக்கிறதுக்காக இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கணும். அவங்க பெர்மிஷன் கொடுத்தா நீங்க அந்த டைட்டிலை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா எந்த இடத்துலையுமே அந்த டைட்டில உங்களோட பேருக்கு முன்னாடி நீங்க போடக்கூடாது. இந்தியாவில் அதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மிலிட்ரி ஆர் அகாடமிக் இந்த 2 மட்டும் தான் நீங்க உங்களோட பேருக்கு முன்னாடி சேர்த்துக்க முடியும். நீங்க வந்து வேற எந்த டைட்டில் வேற எங்க இருந்து வாங்கியிருந்தாலுமே உங்களுடைய பேருக்கு முன்னாடி அதை சேர்க்க முடியாது. அடைமொழியாக எதுவுமே நீங்க சேர்க்கக்கூடாது, அது தப்பாக மாறிடும்.
ஸோ நீங்க அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும்னாலுமே அந்த டைட்டில நீங்க போய் வாங்கிக்கணும் அப்படின்னாலுமே நீங்க இந்திய ஜனாதிபதி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வாங்கிக்க முடியும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் வந்து ஃபாரினர். ஸோ இந்தியாவில் வெளிநாட்டவர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டில் ஒரு ஃபாரினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் லாப அலுவலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்திய நாட்டு பிரஜையுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பதவி தான் லாப அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல ஒரு ஃபாரினர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வெளிநாட்டுல இருந்தோ இல்ல அவருடைய நாட்டுல இருந்தோ ஏதாவது ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி ஒரு அழைப்பு வருது அப்படின்னா அதை அவரை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட கேட்காம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ அது சிட்டிசனுக்கு மட்டும் தானே கேட்டா இந்தியாவில் வாழக்கூடிய போத் ஃபார் சிட்டிசன் ஆஸ் வெல் அஸ் ஃபாரினர் 2 பேருக்குமே இந்த டைட்டில் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்றது பொதுவாக தான் இருக்கு. ஸோ ஃபாரினர் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்டர் தி ஸ்டேட் cannot accept any title from any foreign state. ஸோ அவருடைய நாடு மட்டும் இல்லை, எந்த ஒரு வெளிநாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டின் அழைப்பு வரும்போது இவர் வந்து அதை ஏத்துக்க கூடாது அன்லெஸ் கெட்டிங் தி கன்சர்ன் ஃப்ரம் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒருவேளை இந்திய ஜனாதிபதி அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா நீங்க போய் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே உங்களுடைய பெயருக்கு முன்னாடி சேர்க்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அண்ட் 4வது ப்ரொவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் காமனான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே டைட்டில்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக சொல்லியிருக்காங்க. சிட்டிசனா இருந்தாலும் சரி ஃபாரினரா இருந்தாலும் சரி இந்திய நாட்டுல லாப அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்டர்ஸா இருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு பிரசன்ட் அன்பளிப்பு கிஃப்ட்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, பிரசன்டா இருந்தாலும் நீங்க ஏத்துக்க கூடாது. எம்யூல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனதர் கைண்ட் ஆஃப் இதுதான் பிரசன்ட் மாதிரி தான், கிஃப்ட் மாதிரி தான். ஸோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி 1 வீக் 1 மந்த் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்குறாங்க இல்ல நிரந்தரமாக ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னே கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் வருது வெளிநாட்டுல இருந்து டைட்டில்ஸ் பட்டம் அப்படின்ற மாதிரி கொடுக்காம வேற விதத்துல ஒரு அன்பளிப்பாகவோ இல்ல ஒரு பதவியாகவோ உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க கூடாது வித்தவுட் கெட்டிங் தி கன்சர்ன் ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஜனாதிபதியோட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்க எதுவா இருந்தாலும் வெளிநாட்டுல வாங்கிக்க முடியும். அது சிட்டிசனா இருந்தாலும் சரி ஃபாரினரா இருந்தாலும் சரி 2 பேருக்குமே சமமா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இது மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது, சிம்பிளா இதை நம்ம வந்து மாத்திக்கணும் அப்படின்னா சிட்டிசனா இருந்தாலும் சரி ஃபாரினரா இருந்தாலும் சரி இந்திய நாட்டுல இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டைட்டில்ஸை மட்டும்தான் உங்களால வாங்கிக்க முடியும். அதுலயும் மிலிட்ரி அண்ட் அகாடமிக் மட்டும்தான் உங்களோட பேருக்கு முன்னாடி நீங்க சேர்த்துக்க முடியும். வேற எந்த டைட்டில்ஸுமே நீங்க சேர்த்துக்க முடியாது. வெளிநாட்டுல இருந்து உங்களுக்காக சில பட்டங்கள் கொடுக்கறதுக்கான அழைப்பு வருது இல்ல ஒரு அன்பளிப்போ இல்ல ஒரு பதவி கொடுக்குற மாதிரி அழைப்பு வருது அப்படின்னா நீங்க அதை ஜனாதிபதி கிட்ட கேட்காம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட கேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு வருதுன்னு வைங்களேன். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அழைப்பு வந்த உடனே இவங்க போய் அங்க வாங்கிட மாட்டாங்க. முறையா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ்க்கு போய் அந்த விஷயத்தை கன்வே பண்ணி எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ அவங்க இதை எக்ஸாமின் பண்ணிட்டு ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க போய் அந்த அவார்டை வாங்கிக்க முடியும். ஸோ இந்தியா நாட்டிலிருந்து வெளிநாட்டுல போய் ஒரு டைட்டில வாங்கிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நீங்க ஜனாதிபதி கிட்ட கேட்டுதான் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸுமே நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரம் தி above it is clear that hereditary titles of nobility like Maharaja, ராஜ் பகதூர், ராய் பகதூர், ராய் சாஹிப், திவான் பகதூர் இந்த மாதிரியான டைட்டில்ஸ் எல்லாமே வந்து கொலோனியல் ஸ்டேட்ஸ் நம்மளுடைய பிரிட்டிஷ் இருந்தாங்க இல்லையா அந்த டைம்ல கொடுக்கப்பட்ட எல்லா டைட்டில்ஸுமே நாங்க ஆர்டிகல் 18 படி பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஓகேவா? சோஃபா நம்ம பார்த்த ப்ரொவிஷன்ஸ் மூலியமா நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ எதெல்லாம் வந்து ஹெரிடிட்டரி டைட்டில்ஸா நம்ம கொடுத்துருந்தாங்களோ காலனி நாடா நம்ம இருக்கும் போது நம்ம கொடுத்த டைட்டில்ஸ் எல்லாமே ஆர்டிகல் 18 படி நாங்க அபாலிஷ் பண்றோம், இனிமேல் இந்த டைட்டில்ஸ் யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் அப்படின்னா பிஹைண்ட் தி பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு ஒன் எல்லாருக்கும் சமமான ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இதை நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ த திங் பிஹைண்ட் திஸ் இந்த அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்ற அந்த ஐடியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்ற அந்த கான்செப்டை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த பட்டங்கள் ஒழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வராங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் போது ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1996ல பாலாஜி ரகவான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகுது. ஸோ இந்த கேஸ் மூலியமா என்ன கேட்க வராங்கன்னா நம்ம நாட்டோடைய மிக உயரிய விருதான பாரத் ரத்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பாரத் ரத்னா அவார்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வரக்கூடிய பத்ம விபூஷன், அதுக்கடுத்து வரக்கூடிய பத்ம பூஷன், ஃபோர்த்தா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ, இதெல்லாமே வந்து மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் அவார்ட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த அவார்ட் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான அங்கீகாரம் என்ன? நீங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய துறையில அவங்க செஞ்ச மாபெரும் விஷயத்த அங்கீகரிக்கிற விதமா நீங்க குடுத்துருக்கீங்க. அப்படி குடுக்கும்போது இதுக்கு வேலிடிட்டி இருக்கா இல்லையா? அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அங்கீகாரம் இருக்கா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது 1996ல. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஹியர் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவார்டுக்கான ஒரு அந்தஸ்து நாங்க குடுக்குறோம். இந்த எல்லா அவார்டுமே ரொம்பவே உயர்ந்த அவார்ட். ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால கொடுக்கப்படக்கூடிய மிக உயரிய அவார்ட்ஸ்ல இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. அப்ப அதுக்கான ஒரு மரியாதை நிச்சயமா நம்ம குடுத்தாகணும். அங்கீகாரத்த குடுத்தாகணும். இது எல்லாமே நாங்க குடுக்குறோம். 1918 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆர்டிகிள் 18 சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுபடி இந்த அவார்ட் எல்லாமே டைட்டில்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம இந்தியால வந்து டைட்டில்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நம்மளுடைய ஆர்டிகல் 18ல இருக்கு. அப்ப டைட்டில்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள இந்த பாரத் ரத்னா அவார்டா இருக்கட்டும், பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ இந்த எந்த அவார்டுமே நாங்க ஆர்டிகல் 18ல டைட்டில்ஸ் கீழே கொண்டு வர மாட்டோம். அது அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ டைட்டில்ஸ்குள்ள வராது அப்படின்னா அதை தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு அவார்டு கொடுக்குறோம், பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆர்டிகல் 18 படி வயலேட் பண்றீங்களா? எல்லாருமே சமமானவர்கள் தானே, அப்ப எப்படி நீங்க அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும் இந்த அவார்டு நீங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆனா சில இடங்கள்ல வந்து நம்ம மெரிட் பேஸ் பண்ணி ஒரு துறையில ஒருத்தங்க சிறந்து செயலாற்றியிருக்காங்க அப்படின்னா அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த துறையை சார்ந்த மற்றவர்களும் ஒரு உத்வேகத்தோட வேலை செய்வாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு மெரிட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டைட்டில்ஸ் கொடுக்கும்போது, ஒரு அவார்டு கொடுக்கும்போது, அதை நம்ம ஆர்டிகல் 18 படி டைட்டில்ஸ் ஆக பட்டங்களாக கன்சிடர் பண்ணி, அதை நாங்க வந்து அபாலிஷ் பண்றோம். பட்டங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ நாங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, ஆர்டிகல் 18 கீழே டைட்டில்ஸ் அப்படின்ற கேட்டகரியில நாங்க இந்த ஹெரிடிட்டரி டைட்டில்ஸை மட்டும்தான் அபாலிஷ் பண்ணோம். காலங்காலமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளுடைய ராஜாங்களுக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை தான் நாங்க வந்து அபாலிஷ் பண்ணுமே தவிர, இந்த மாதிரி மெரிட் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய டைட்டில்ஸ் எதுவுமே நாங்க அபாலிஷ் பண்ணல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இது மூலியமா இந்த அவார்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக இருக்கு அப்படின்ற தீர்ப்பு வந்துருச்சு. அப்பதான் இந்த அவார்டுக்கு எல்லாமே ஒரு வேல்யூவே இருக்கு. இல்லைன்னா பேரளவுல தான் இந்த அவார்டு இருக்குமே தவிர இதுக்குன்னு ஒரு அவார்டே ஒரு மதிப்பே இருக்காது. நம்ம பாரத் ரத்னா ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா அதுல யாருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த புரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒவ்வொருத்தராக ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்க, செகண்ட் யார் இருக்காங்க, தேர்ட் யார் இருக்காங்க அப்படின்னு அந்த ஹைராக்கி படி தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த வரிசையில பாரத் ரத்னா ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 7வது இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு பொசிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஒரு அங்கீகாரமே கொடுக்கல அப்படின்னா அந்த அவார்டுக்கே அது வந்து வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியரா சொல்லியாச்சு. ஆர்டிகல் 18 கீழே நாங்க ஹெரிடிட்டரி டைட்டில்ஸ் மட்டும்தான் அபாலிஷ் பண்ணமே தவிர மெரிட் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய எந்த விதமான அவார்டுமே நாங்க அபாலிஷ் பண்ணல, பேன் பண்ணல. ஸோ ஆர்டிகல் 18 கீழே இந்த எந்த அவார்ட்ஸுமே டைட்டில்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வராது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு இமிடியேட்டா டவுட் வரும். ஆர்டிகல் 18 கீழே வரக்கூடிய டைட்டில் இது இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேருக்கு முன்னாடி இதை சேர்த்துக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். அங்கதான் அவங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. Therefore, they are not violative of Article 18. ஸோ நீங்க இந்த அவார்ட் கொடுக்கறது மூலியமா ஆர்டிகல் 18 வயலேட் பண்ற மாதிரி ஆகாது. As a theory of equality does not mandate the merit should not be recognized. எல்லாருமே சமமா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது உண்மைதான். பட் அது அந்த காரணத்தை வச்சு சிறந்து செயலாற்றக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கணும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. அது வேற இது வேற. எல்லாரையும் சமமா நீங்க ட்ரீட் பண்றீங்க. 10 பேர் நாங்க ஒன்னாவது நிக்க வைக்கிறோம். அதுல வந்து சிறல் வந்து நல்லா செயலாட்டி இருக்காங்க அப்படின்னா நீ நல்லா பண்ணியிருக்கப்பா, நீ நல்லா பண்ணதுக்கு நான் ஒரு அடையாளமா இந்த அவார்டு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றது இல்ல. சமத்துவம் எந்த இடத்துலயுமே டிஸ்டர்ப் ஆகல அப்படின்னு சொல்லி கிளியரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. However, it also ruled that they should not be used as suffixes or prefix to the name of the awardees. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய முறை வந்து இது வழக்குல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவார்டு வாங்குறாங்க இல்லையா, பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், விபூஷன்லாம் வாங்குறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அவார்டு வாங்கிக்கலாம். ஆர்டிகல் 18 படி இது எந்த விதத்துலயுமே தப்பா வரல. அதே நேரத்துல தங்களுடைய பெயருக்கு முன்னாடியோ பின்னாடியோ சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி வரக்கூடியது, ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி. ஸோ நீங்க உங்களோட பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த அவார்டை நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி மென்ஷன் பண்ணீங்கன்னா
அந்த ரூலை நீங்க வயலேட் பண்ற மாதிரி ஆயிரும். உங்ககிட்ட இந்த அவார்டை மறுபடியும் வாங்கிப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதிகாரப்பூர்வமான எந்த இடத்துலயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பேருக்கு முன்னாடி பத்மஸ்ரீ அப்படின்னு போட்டுலாம் நீங்க போடக்கூடாது. நீங்க அவார்ட் அந்த வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு அந்த அவார்ட் குடுத்துருக்கலாம். ஆனா, நீங்க அத வந்து பத்மஸ்ரீ அப்படின்னு போட்டு உங்களோட பேரெல்லாம் போடக்கூடாது. ஸோ அது வந்து சட்டப்படி குற்றமா மாறிரும். எக்கனா லைக் வாட் எல்ஸ் அகாடமிக் அண்ட் மிலிட்டரி இந்த 2க்கு மட்டும் தான் உங்களோட பேருக்கு முன்னாடி நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இன்ஜினியர், டாக்டர், லாயர்ஸ் அவங்க அவங்களோட பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். மிலிட்டரி சர்வீசஸ் ஏதாச்சும் அவார்ட் வாங்கியிருக்கீங்கன்னா, லைக் பரமவீர் சக்ரா வாங்கியிருக்கீங்கன்னா, பரமவீர் சக்ரா அப்படின்னு போட்டு உங்களோட பேரை போட்டுக்கலாம். இந்த 2மே அலோவ் பண்றாங்க. இத தவிர வேற எதுக்குமே நீங்க வந்து உங்களோட பேருக்கு முன்னாடி அடைமொழி சேர்த்துக்க கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. சில புத்தகத்த நான் ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் வந்து மாத்தி குடுத்துருக்காங்க. லைக் நீங்க இது ஆர்டிகிள் 18 கீழ வராது அப்படின்றதுனால, உங்களோட பேருக்கு முன்னாடி இத சேர்த்துக்கலாம். தவறு இல்ல அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க தீர்ப்பு குடுக்கும்போதே, இந்த ஆர்டிகிள் 18 கீழ வரல தான். அது உண்மதான். அதே நேரத்துல வரல அப்படின்ற காரணத்துக்காகவே உங்களோட பேருக்கு முன்னாடியே, பின்னாடியே சேர்த்துக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இதுக்கான கான்செஷன் ஸ்டேட்டஸ் நாங்க குடுத்துருக்கோம். அதே நேரத்துல உங்களோட பேருக்கு முன்னாடி, பின்னாடி போடுறதுக்கான அங்கீகாரத்தையோ, பெர்மிஷன் நாங்க குடுக்கல. ஸோ அத நீங்க சேர்த்துக்க கூடாது அப்படின்றத கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ சில புக்ல தப்பா மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. லைக் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே ரீசன்ட் ஜட்ஜ்மென்ட் பேஸ் பண்ணி நெறைய கன்டென்ட் இருக்கும். அந்த கன்டென்ட்லயுமே இந்த வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் லாஸ்ட் பாருங்க. இந்த அவார்ட் அதர்வைஸ் தே ஷுட் ஃபோர்ஃபிட் தி அவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க உங்களோட பேருக்கு முன்னாடியே பின்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அவார்ட் வந்து உங்ககிட்ட இருந்து ரத்து செய்யப்படும். ஸோ இந்த நேஷனல் அவார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1954ல முதலாக இந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் முதலாக மொரார்ஜி தேசாய் தலைமையில வரும்போது 1977 இந்த அவார்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த அவார்ட்லாம் குடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் மறுபடியும் இத வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த அவார்ட் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ தடை விதிச்சாங்க, எப்போ மறுபடியும் அது வந்து நடைமுறைப்படுத்துனாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நம்ம அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் சம்மந்தமா கிளியரா பார்த்துட்டோம். இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல நம்ம சோஃபார் பார்த்த கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆர்டிக்கல் 18 சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்த விஷயம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக வந்து இது என்ன மாதிரியான ஒரு ப்ரொஹிபிட்ஸ் என்னதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ப்ரொஹிபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம். ஸோ 4 விதமான ஸ்டே இருக்கு இல்லையா? ஒன்று வந்து ஒரு ஸ்டேட்டா இருக்கிறவங்க, state should not confer any title to citizen or foreigner. யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தது வந்து citizen should not accept title from foreign state. Should not accept title from foreign state. அடுத்ததாக ஃபாரினர் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ ஃபாரினர் holding office of profit should not accept title till from foreign state
without consent of president. சென்டென்ஸை தான் எழுதி ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இல்லைன்னா ஹிண்ட் வேர்டு மாதிரி கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சிட்டிசன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ணுறவங்க, ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய லைக் கிஃப்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா, எம்பிள்மெண்ட், ப்ரெசன்ட், இல்லை போஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து ஆஃபீஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க கூடாது வித்தவுட் பிரசிடென்ட் கன்சென்ட். ஸோ இது 4 விதமான ப்ரொவிஷன்ஸுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்னன்னா, ஹெரிடிட்டரி டைட்டில்ஸ் மட்டும்தான் அபாலிஷ் பண்றாங்க. ஒன்லி அபாலிஷ்ட். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்லி அகாடமிக் அண்ட் மிலிட்ரி டைட்டில்ஸ் அக்செப்டட். ஓகே, ஸோ ஹெட் டைட்டில்ஸ் மட்டும் தான் அபாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் அது போக நம்மளுடைய நேஷனல் அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, நேஷனல் அவார்ட்ஸ்க்கு 1996 போட்ட கேஸ் படி கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ நாட் கவர்ட் அண்டர் Article 18. So no more they are considered as titles. At the same time, it cannot be used as prefix or suffix before your name. ஓகேவா, நாட் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அவார்டு வந்து தடை விதிக்கப்படும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோ. ஓகே, அபாலிஷன் ஆஃப் டைட்டில் சம்மந்தமாக கிளியராக பார்த்தாச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்க்க போகிறது ஆர்டிகல் 19 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், 6 உரிமைகள் என்ன அப்படின்றது ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல் தான் இது. இதை பற்றி கிளியராக நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களோட லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.